சம்பவங்களில் கடத்தல் கும்பலின் முக்கிய புள்ளிகள் கைதாவதை விட ஏதும் அறியாத ஏழை மலைவாழ் மக்கள் சிக்கும் சம்பவங்கள்தான் பெருமளவில் நடக்கின்றன. இந்த வகையில்தான் ஆந்திராவில் செம்மரக்கட்டைகளை வெட்ட முயன்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் 32 தமிழர்கள். இவர்கள் நாளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகின்றனர். ஆந்திர மாநிலம் ரேணிகுண்டா வனப்பகுதியில் தமிழகத்தைச் சேர்ந்த 32 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் ஆந்திர வனப்பகுதியில் செம்மரம் வெட்டுவதற்கு வந்ததாக கூறி இந்த நடவடிக்கையை எடுத்ததாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். 32 பேரையும் அழைத்துச் சென்ற ஏஜென்ட் அளித்த தகவலின் பேரில் கைது செய்துள்ளதாக தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் முருகேசன், சங்கர், ரமேஷ், கார்த்திகேயன் மற்றும் சுப்பிரமணி ஆகியோர் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ் செண்பகத்தோப்பைச் சேர்ந்தவர்கள். சின்னாண்டி, முத்துச்செல்வன், ராஜா, கோவிந்தசாமி, ராமச்சந்திரன் ஆகியோர் மேல் செண்பகத்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர்கள். 32 பேரில் பெரும்பாலானோர் ஜமுனாமுத்தூர் மலை கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. వెంకటాపురం దగ్గర శ్మశాన వాటిక ఉంది. ఆ కాంపౌండ్ వద్ద ఎర్రచందనం దొంగలపై ఉన్నారని చెప్పి సమాచారం వస్తే వెంటనే మన బాలయ్య సర్కిల్ ఇన్స్పెక్టర్ రేణిగుంట అర్బన్ పిఎస్ మధు ఎస్ఐ గారు మరియు సిబ్బంది అందరూ కలిసి మూకుమ్మడిగా ఈరోజు సుమారు 4 గంటల ప్రాంతంలో ఆ శ్మశాన వాటిక వెంకటాపురం కాంపౌండ్ వద్ద దాడి చేసి 32 మందిని అరెస్ట్ చేయడమైనది. கைது நடவடிக்கை குறித்து பேசிய ரேணிகுண்டா டிஎஸ்பி நஞ்சுண்டப்பா, கைது செய்யப்பட்ட 32 பேரிடம் இருந்து கோடாரி உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் அனைவர் மீதும் ஏற்கனவே செம்மரக் கடத்தல் குற்றச்சாட்டு இருப்பதாகவும் கூறினார். ஏஜென்ட்களின் ஆசை வார்த்தையை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் என்று கேட்டுக்கொண்ட டிஎஸ்பி, தமிழகத்தில் செம்மரம் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். గారైతే మాకుండే పోలీసు వారైతేమి వీరందరికీ అవేర్నెస్ క్యాంపులు పెట్టి కఠినంగా హెచ్చరికలు జారీ చేయవలసిందిగా మీడియా మూలంగా మేము ముఖ్యంగా తమిళ మీడియాకు విజ్ఞప్తి చేస్తున్నాము. கைது செய்யப்பட்ட 32 பேர் மீதும் ஆந்திர வன பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ரேணிகுண்டா காவல் நிலையத்தில் உள்ள அவர்கள் அனைவரும் நாளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ரமேஷ்.